என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம். கொள்ளையடித்த கூட்டங்கள் ஒன்று கூடும் சேலத்தில் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இரண்டாவது இளைஞர் அணி மாநாடு. இரண்டாவது மாநாட்டில் முதல் படியிலேயே சறுக்கி விழுந்த உதயநிதி. 21ஆம் தேதி சேலத்தில் இளைஞர் அணி மாநாடு. 20ஆம் தேதியான நேற்றே பெரும் திரளான கூட்டத்தை கூட்ட வேண்டும் மாநாட்டிற்கு என்ற அடிப்படையில இளைஞரணி மாநாட்டில் பெரும் திரளான இளைஞர்களை திரட்ட வேண்டும் என்பதற்காக பெரும் திரளான இளம் நட்சத்திர அரைகுறை நடிகைகளை எல்லாம் கூட்டிட்டு போய் சேலத்துல மேடையில ஆட விட்டுருக்காங்க. ஆபாச நடனத்தை மேடையில ஆட விட்டுருக்காங்க, இளைஞர்கள் பார்த்து ரசிப்பதற்காக. இந்த நடனத்தை முதலமைச்சர் ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், அதே போல இன்பநிதி, இன்னும் பெரும் திரளான முன்னாள் இன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கூட அந்த மேடையில இருந்திருக்காங்க. அந்த மேடையில அரைகுறை ஆடையில பெண்களை ஆட விட்டு அந்த மேடையில் அமர்ந்து கொண்டிருந்த பெண்களே வந்துட்டு முகம் சுழிக்கிற அளவுக்கு கேவலமான ஒரு நடனத்தை அங்கு அரங்கேற்றி இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். இதுதான் மாநாட்டோட லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு வந்த பெண்கள் எல்லாம் காரி துப்பிட்டு போனாங்களாம் நேத்து. இந்த விஷயத்தை நம்ம பேசாம இருக்க முடியாது. அவர்கள் மாநாடு எதற்காக நடத்துகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அந்த மாநாட்டின் பட்ஜெட் எவ்வளவு தெரியுங்களா? 200 கோடி. சேல மாநாட்டின் பட்ஜெட் 200 கோடி. 200 கோடி ரூபாயில சேலத்துல ஒரு மாநாட்டை போடுறாங்க திமுகனா. எதற்கு போடுறாங்க அந்த மாநாட்டை? சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி மதுரையில ஒரு மாநாடு போட்டாரு. அந்த மாநாட்டை மிஞ்சிற அளவுக்கு சேல மாநாடு இருக்கணும். அதுவும் எங்க போடணும்? எடப்பாடியுடைய கோட்டையில போடணும் அந்த மாநாட்டை. எடப்பாடியுடைய கோட்டையில அந்த மாநாட்டை போட்டாதான் எதிர்கட்சி தலைவரோட தலைமையில இடி விழுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துல இந்த மாநாட்டை ஏற்பாடு பண்ணாங்க திமுக. சேலத்துல போட்ட இந்த மாநாடு முதல் நாளான நேற்று 20ஆம் தேதி இந்த மாநாட்டு ஒரு கலை நிகழ்ச்சியோட தொடங்கி இருக்கு. பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் எல்லோரும் அமர்ந்து ரசிக்கும்படி அந்த கலை நிகழ்ச்சியை நடத்தி இருந்தா அது வந்தவர்களை மகிழ்விக்கிற மாதிரி இருந்திருக்கும். இளைஞர்களை குஷிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் அமர்ந்திருந்த பெண்கள் எல்லாம் முகம் சுழித்துக் கொண்டு அங்கு இருந்து உடனடியாக ஒருவர் பின் ஒருவராக அந்த மாநாட்டு மேடையில் இருந்து பெண்கள் எல்லாம் எழுந்து புறவாசல் வழியாக வெளியேறி போயிருக்காங்க. அந்த அளவிற்கு அந்த மாநாட்டில் நடந்த அந்த நடன நிகழ்ச்சி அவ்வளவு ஆபாசமாக இருந்திருக்கிறது. ஒரு ஆளும் கட்சி, அந்த கட்சிக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. அந்த கட்சி ஒரு மாநாடு நடத்துகிறது என்றால் அந்த மாநாட்டில் மக்களுக்கான சில விஷயங்களை முன்வைக்கணும். மக்களின் எதிர்காலத்திற்கான சில விஷயங்களை முன்வைக்கணும் அந்த மாநாட்டில். ஆனால் இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கிற மாதிரியே மீண்டும் அதே பழைய பார்முலாவா? சினிமாக்காரனுங்க வேலை எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். எடப்பாடிக்கு எதிர்ப்பு மாநாடு மட்டும் இல்லை, சேலம் மாநாடு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆளும் கட்சிக்கு எந்த அளவுல மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். திமுகவுக்கு ஏண்டா ஓட்டு போட்டோம்னு ஒவ்வொருத்தனும் தன்னுடைய காலில் இருக்கிறதை எடுத்து தன் தலைமையில அவனே அடிச்சிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு கேவலப்பட்டு நிற்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுகவினுடைய ஆட்சி. தமிழ்நாட்டில் திமுகவுடைய ஆட்சியை போற்றுகின்ற அளவிற்கு எந்த பத்திரிகையாளர்களும் இல்லை, எந்த செய்தி தொடர்பாளர்களும் இல்லை, எந்த ஊடகமும் திமுகவின் ஊடகங்களை தவிர நடுநிலையாக செயல்படுகின்ற ஒரு சில ஊடகங்கள் திமுகவின் உண்மை முகங்களை கிழித்து தொங்க விட்டுருக்காங்க. அதனால 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்துட்டு இந்தியா கூட்டணிக்கு வந்துட்டு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏற்கனவே 2019 நடந்த தேர்தலில் கூட காங்கிரஸ் கட்சி அதிகமா 9 சீட்டை ஜெயிச்சதே தமிழ்நாட்டில் தான். காங்கிரஸ் கட்சி கேரளாவை அடுத்து 2வது அதிகமா ஜெயிச்ச மாநிலமே தமிழ்நாடு தான். அதே போல 3வது பெரிய கட்சியாக மத்தியில வந்துட்டு திமுக அமரத்துக்கு காரணமா இருந்ததும் தமிழ்நாடு தான். ஏனென்றால் 23 நாடாளுமன்ற உறுப்பினர்களை திமுக பெற்றது தமிழ்நாட்டில். அதனால இந்தியா கூட்டணி வந்துட்டு தமிழ்நாட்டில் எப்படியோ மு.க. ஸ்டாலின் வந்துட்டு 39க்கு 40 தொகுதியை ஜெயிச்சு கொடுத்துருவாருன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டோட கல நிலவரம் ராகுல் காந்திக்கு தெரியாது. ராகுல் காந்திக்கு இங்க இருக்கிற தலைவர்கள் இந்த போன்ல எதனா முன்ன பின்ன அப்படி தகவல் கொடுத்தா மட்டும்தான் சில கல நிலவரங்கள் அப்பப்ப தெரிய வருமே தவிர, காங்கிரஸ் கட்சிக்கு முதல்ல தமிழ்நாட்டில் ஓட்டே கிடையாது.
ஆனா அந்த கட்சிக்கு 2019 10 சீட்டை திமுக கொடுத்தது பெரிய அதிசயம். ஆனா இப்ப 2024 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ்க்கு 6 சீட்டு தான் கொடுக்கிறதாக திமுக சொல்லி இருக்கான். அதனால காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறதா இல்ல வெளியேறதான்ற முடிவுல இருக்கிறாங்களாம். ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து வெளியே போனா இந்தியா கூட்டணி பெரிய பின்னடைவை சந்திக்கும் சொல்றாங்க சில செய்தி தொடர்பாளர்கள். அதனால ஒருவேளை அவங்க 6 சீட்டு கொடுத்தாலே 5 சீட்டு கொடுத்தாலே வாங்கிட்டு கூட்டணியிலேயே நிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்குது காங்கிரஸ். ஏன்னா திமுகவில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக மேல மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பாகி போச்சு. அந்த எதிர்ப்பை சமாளிக்கிறதுக்கு மக்களை மீண்டும் வந்துட்டு நாங்க இருக்கிறோம் அதிகாரத்துல, நாங்க கண்டிப்பா மீண்டும் வந்தோம்னா இதெல்லாம் செய்வோம்னு சொல்லி ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்காக தான் சேலம் மாநாடு. புரியுதுங்களா? இந்த சேலம் மாநாட்டில் என்னென்னலாம் பீலா விட போறாங்களோ தெரியாது. ஆனா எத்தனை பீலா விட்டாலும் சேலம் மாநாட்டில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற அரசியல் கள நிலவரம் என்பது திமுகவிற்கு எதிராகத்தான் இருக்கிறது. சேலத்துல மாநாடு போடுங்க, நீங்க மதுரையில மாநாடு போடுங்க, நெல்லையில மாநாடு போடுங்க, நீங்க கோவையில மாநாடு போடுங்க, தருமபுரி கடலூர் எங்கடா போய் மாநாடு போடுங்க. ஆனா எங்க மாநாடு போட்டாலும் மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. ஆனா அந்த மக்கள் வந்துட்டு திமுகவுக்கு இந்த முறை ஓட்டு இல்லைங்கிறத தெளிவா முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. சேலத்துல நடக்கிற இந்த திமுகவின் மாநாட்டிற்கு குறைந்தது 200 கோடிக்கு மேல செலவு பண்ணி இந்த மாநாட்டை பண்றாங்கன்னா மற்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் பண்ண முடியுமா? அதிமுக பண்ண முடியும், திமுக பண்ண முடியும். இந்த 2 கட்சியை தாண்டி மற்ற இயக்கங்கள் இந்த மாதிரி ஒரு மாநாட்டை போட முடியுமா? ஏன் போட முடியாது சொல்லுங்க? இவர்கள் மாறி மாறி 50 ஆண்டுகளாக மக்கள் பணத்தை இவங்க தான் வச்சுருக்கிறாங்க. சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எம்பி சீட்டுக்கு 20 கோடி கேட்டிருக்காரு. அப்படி என்றால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் இவர்களுடைய இலக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப 200 கோடி இந்த மாநாட்டுக்கு செலவு பண்ணா சும்மா செலவு பண்ண மாட்டாங்க. 200 கோடி சேலம் மாநாட்டுக்கு அந்த கட்சியின் நிதியாக எத்தனை கோடி கொடுத்திருக்காங்கன்னு இன்னும் அதனுடைய லிஸ்ட் நமக்கு வரல. சேலம் சீட்டு எனக்கு தான் வேணும்னு ஏற்கனவே ஒருத்தர் புக் பண்ணி வச்சிட்டு இருக்காராம். முன்னாடி வேகமா ஓடி போய் அவரு பல கோடியை கொடுத்திருக்கிறதாக சொல்றாங்க. சேலத்துல சீட்டிங் எம்பியா இருக்கிற பார்த்திபனுக்கு திட்டவட்டமா சீட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால பெரிய அதிருப்தியில இருக்கிறாராம் பார்த்திபன். ஆனாலும் ஜெகத் ரட்சகன் வந்துட்டு கண்டிப்பா மீண்டும் வந்து பார்த்திபனுக்கு தான் சீட்டு கொடுக்கணும்னு தலைமை கிட்ட அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காராம். ஜெகத் ரட்சகனுக்கும் பார்த்திபனுக்கும் என்னப்பா அவ்வளவு நெருக்கம் அப்படின்னு தானே கேட்கறீங்க? ஜெகத் ரட்சகன் அவர்கள் வீரவன்னியர் பேரவையை தொடங்கின போது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து பிரிந்து சென்ற பார்த்திபன் வீரவன்னியர் பேரவையில தான் இருந்தார். ஜெகத் ரட்சகன் போயிட்டு திமுகவில் சேர்ந்த பிறகு பார்த்திபன் போய் தேமுதிகவில் சேர்ந்தார். தேமுதிகவில் சேர்ந்த பார்த்திபன் தேமுதிகவில் சட்டமன்ற உறுப்பினராகி கடைசியில விஜயகாந்துக்கு ஆப்பு வச்சுட்டு வெளியே வந்த 9 எம்எல்ஏவில் பார்த்திபனும் ஒருத்தர். அப்படிதான் கடைசியில பார்த்திபன் மீண்டும் ஜெகத் ரட்சகன் மூலமாக திமுகவில் போய் ஐக்கியமானார். அதன் பிறகுதான் ஜெகத் ரட்சகன் அவர்கள் சேலம் பாராளுமன்ற தொகுதியோட சீட்டை வாங்கி கொடுத்தார். 2019 அதிமுகவின் மீது இருந்த அந்த அதிருப்தி அதிமுகவின் மீது இருந்த அந்த அதிருப்தி பார்த்திபன் வெற்றி பெற்றுட்டார். இப்படிதான் சேலம் மாநாட்டின் நிலைமை ஓடிக்கொண்டிருக்கிறது. சேலம் மாநாடு நடத்துவதற்கான நோக்கங்கள் எல்லாம் இதுதான். சேலம் மாநாட்டில் 5 லட்சம் தொண்டர்களை கூட்டுவதற்கான ஏற்பாடுகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள். உட்புறத்தில் வந்துட்டு 1,25,000 சேர்கள் போடப்பட்டிருப்பதாகவும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வெளியிலிருந்து மாநாட்டை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சேலம் மாநாட்டை பொறுத்தவரையில் 4 லட்சம் பேருக்கு வந்து உணவு தயார் செய்திருக்கிறாங்களாம். கம்மினா அந்த மாநாட்டிற்கு 200 கோடி தான் அப்படின்னு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. 200 கோடியில இவ்வளவு பெரிய மாநாட்டெல்லாம் அவ்வளவு எளிதில் நடத்த முடியாது. முன்ன பின்ன ஒரு 350 400 கோடி பட்ஜெட் ஆயிருக்கும். ஏன்னா இன்கம் டாக்ஸிக்காரன் உள்ள நுழைஞ்சிருவான் இல்லையா? ஏன்னா இந்த கேட்டை மூடி வச்சாதான் அந்த வண்டி உள்ள வராது இருக்கும். அதனாலதான் இந்த ஒரு பொய்யான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இருந்தாலும் சேலம் மாநாடு உதயநிதிக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பெருத்த அவமானத்தை இருந்தாலும் சேலம் மாநாடு உதயநிதிக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். பெண்கள் முகம் சுழிக்கிற அளவுக்கு அந்த நடன நிகழ்ச்சியை முதல் நாள்லேயே நடத்தி மேடையில் அமர்ந்து கொண்டிருந்த பெண்கள் எல்லாம் வந்துட்டு இந்த நடனத்தை பார்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையா, இவங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லையா?
இவளுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுங்களை கொண்டாந்து இப்படி அரைக்குறையா துணியை போட்டு ஆட விட்டுட்டு இந்த இடத்துல நம்மளை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு நம்மளை இப்படி அவமானப்படுத்துறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அந்த மேடையில் அமர்ந்திருந்த பெண்கள் எல்லாம் கூட எழுந்து புறவாசல் வழியா போனதாக சொல்றாங்க. இந்த அளவுக்கு கேவலமான ஒரு நடன நிகழ்ச்சியை அந்த மேடையில் அரங்கேற்றி அந்த மேடையவே அசிங்கப்படுத்தி இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு சேலம் மாநாட்டில் என்னதான் நடக்க போகுது பார்த்துருவோம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.